ஜெபம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை தகப்பனே. நன்றி அப்பா. எங்களுக்கு என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர். இந்த சத்தியத்திற்கு நேராக எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறீர். சத்திய ஆவியானவரே, வேதத்தின் இரகசியங்களை, மறைபொருட்களை எங்களுக்கு எளிமையாக நாங்கள் புரிந்து கொள்ளும் வகையில் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதற்காக நன்றி அப்பா. தடைகளை, மனக்கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய, அதை தாழ்மையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணர்வுள்ள இருதயங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தருகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். எங்கள் தேவைகளை அறிந்திருக்கிறீர். எங்களுடைய ஏக்கங்கள், பாரங்கள், பலவீனங்கள், நின்று கொண்டிருக்கும் சூழ்நிலைகள், விருப்பங்கள் எங்களை காட்டிலும் நன்றாக அறிந்திருக்கிறீர். எங்களுக்கு ஏற்ற மன்னாவை தாரும். வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காய் நன்றி. உம்முடைய வார்த்தையை நீர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு இரத்தத்தை குறித்து நாம் தியானிச்சுக்கிட்டு இருக்கிறோம். பாவத்துக்கு எதிரான தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். பாவத்தின் மீதான தேவ கோபத்தை இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அமைதிப்படுத்தி இருக்கிறது. தேவனோடு நம்மை ஒப்புரவாக்கி இருக்கிறார். நித்திய உடன்படிக்கையை இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். நித்திய உடன்படிக்கை என்பது என்றென்றைக்குமான உடன்படிக்கை. நமது செயல்களின் அடிப்படையில் அல்ல, நமது பலவீனங்களின் அடிப்படையில் இல்லை, நமது தோல்வியின் அடிப்படையில் இல்லை. அது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நித்திய உடன்படிக்கையில பாவத்தின் தண்டனை நம்மீது வராது. இதையெல்லாம் நம்ம கடந்த பகுதிகளில் தியானித்தோம். பாவத்தின் தண்டனை வராது என்றால் அந்த பாவத்திற்கான தண்டனை தேவன் அப்படியே விட்டு விடுவது இல்லை. இயேசு கிறிஸ்துவின் மீது என்ன செய்யப்பட்டிருக்கு? சுமத்தப்பட்டிருக்கு. நமக்கு ஆக்கினை உண்டு பண்ணும் தண்டனை அவர் மீது என்ன செய்யப்பட்டுதான்? சுமத்தப்பட்டது. அதனால் நாம் சமாதானத்தை என்ன செய்திருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். தேவன் நம்மீது தண்டனையை சுமத்துவது இல்லை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஒருவர் ஒரு பாவத்தை செய்ய முடியும். அந்த பாவத்திற்கு ஒரு விளைவு உண்டு. நாம் எதற்கு கீழ்ப்படுகிறோமோ அதற்கு கீழ்ப்படுகிற அடிமைகளாக என்ன செய்கிறோம்? மாறுகிறோம். ஆனால் தேவன் அதை ஒரு விசுவாசிக்கு என்ன செய்யறது இல்லை? கொடுக்கிறது இல்லை. இந்த நித்திய மீட்பின், இந்த நித்திய உடன்படிக்கையின் ஒரு ஆசீர்வாதம், அதற்கு ஒரு பரிகாரமாக ஒரு பலியை செலுத்தி ஒரு தீர்வை, ஒரு விடுதலையை சிலுவையில் அவர் என்ன செய்திருக்கிறார்? உண்டு பண்ணி இருக்கிறார். ஒரு விசுவாசி பாவம் செய்யும் போது சாத்தானுக்கு அவர் இடம் கொடுக்கிறதினால் அந்த விளைவுகள் அவருக்கு என்ன செய்கிறது? ஏற்படுகிறதே தவிர தேவன் தண்டனையை என்ன செய்யறது இல்லை? சுமத்துகிறது இல்லை. பிசாசானவனால் நம்மை தொட முடியாது. இது இந்த நித்திய உடன்படிக்கையின் இன்னொரு பலன். சாத்தானுக்கு மிக பெரிய வல்லமை இருக்கிறது என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் ஒரு விசுவாசியை சாத்தானால என்ன செய்ய முடியாது? தொட முடியாது. பொல்லாங்கன் அவனை தொடான். பிசாசானவனுக்கு ஒரு விசுவாசியை தொடுவதற்கு அதிகாரம் இல்லை. அவனுடைய சகல அதிகாரங்களையும் துரைத்தனங்களையும் உரிந்து கொண்டு அவனை வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையில் அவைகளின் மீது என்ன செய்திருக்கிறாரா? வெற்றி சிறந்திருக்கிறார். நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார். அந்த வெற்றி இயேசு என்கின்ற நாமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாமத்தை பயன்படுத்தும் உரிமையை அவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்?
கொடுத்திருக்கிறார். பாவத்தின் அடிமைத்தனம் உடைந்தது. பாவத்திலிருந்து ஒரு விடுதலையை அவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்படி என்றால் பாவம் நம்மை மேற்கொள்ள முடியாது. பாவம் ஒரு விசுவாசியை என்ன செய்ய முடியாது? ஆட்சி செய்ய முடியாது. உங்களை ஆளுகை செய்ய முடியாது. ஏனென்றால் நீங்கள் கிருபைக்கு என்ன செய்திருக்கிறீர்கள்? கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள். நம்ம சொல்ல முடியாது, இந்த பழக்கத்தை என்னால விட முடியல, என்னால மன்னிக்க முடியல, இந்த இடத்துல இந்த பாவ செயலிருந்து என்னால வெளியே வர முடியலன்னு சொல்லி ஒரு விசுவாசி என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. ஏனென்றால் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நாம என்ன செய்யப்பட்டாச்சு? விடுதலை ஆக்கப்பட்டாயிற்று. அடுத்து நிரந்தர ரட்சிப்பு. இது ஒரு நாள் 2 நாள் அனுபவம் இல்லை. அவர் ஒரு முறை நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அந்த ரட்சிப்பின் பலன் என்றென்றைக்குமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதுதான் நிரந்தரமான ரட்சிப்பு, என்றென்றைக்குமான ரட்சிப்பு. நாம் புதிய படைப்பாக என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். ஆவியில் மறுபடியும் பிறக்கும் போதே ஒரு புதிய படைப்பாக நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? பிறந்திருக்கிறோம். இது எல்லாமே ஒரு முறைதான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. ஆனால் என்றென்றைக்குமாக இந்த பலனை நம் வாழ்வில் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதுதான் நித்திய உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள். இன்னும் அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கு. ஒரு விசுவாசி இதை எப்படி அனுபவத்துக்கு கொண்டு வர முடியும்? இது எல்லாமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நீங்க ஒரு சமாதானம் தேடி வந்திருப்பீங்கன்னு சொன்னா, ஒரு சுகம், ஒரு விடுதலை, ஒரு ஆசீர்வாதம், இதெல்லாம் வேண்டும் என்று நீங்கள் வந்திருப்பீர்கள் என்றால் அது வெளியில் இல்லை, தேவனுடைய கரத்தில் இல்லை. அது எங்க இருக்கு தெரியுமா? ஒரு விசுவாசியின் புதிய ஆவியில் இருக்கிறது, உங்களுக்குள் இருக்கிறது, ஆவிக்குரிய வடிவில் இருக்கிறது. நீங்க குடும்ப பிரச்சனைக்காக வந்திருக்கலாம். அந்த குடும்பம் ஒன்று சேர்க்கப்படக்கூடிய தேவ வல்லமை வெளியே இல்லை. எங்க இருக்கு? நமக்குள்ள இருக்கு, ஒரு விசுவாசிக்குள்ள இருக்கு. ஆவிக்குரிய வடிவில் அது காத்து கொண்டிருக்கிறது. இதை எப்படி இந்த விடுதலையை நம்ம அனுபவிக்க முடியும்? என்றென்றைக்குமான ரட்சிப்பு, நிரந்தரமான ஒரு ரட்சிப்பு. ஒவ்வொரு பகுதியிலையும் இந்த தெய்வ வல்லமை வெளிப்பட காத்து கொண்டிருக்கிறது. இது நாம சுயமாக போராடி பெற்றுக்கொள்ளுகிற இடம் இல்லை. எனக்கு கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா என்று காத்து கொண்டிருக்கின்ற இடமும் இல்லை. எபிரேயர் 4:10. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பார். இதுல சொல்லப்பட்டிருக்கிறது நம்மை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. தேவன் உலகத்தை படைக்கிறார், எல்லாவற்றையும் படைத்து அது நல்லது என்று என்ன செய்தாரா? கண்டார். 7வது நாள் அவர் ஓய்ந்திருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ஓய்வு என்பது எதை குறிக்கிறது தெரியுமா? இதற்கு மேல அந்த படைப்பில் அவர் செயல்பட வேண்டிய காரியம் என்று ஒன்றும் இல்லை. அந்த படைப்பு முழுமை அடைந்து விட்டது. ஒரு மரம் பட்டு போய்விட்டால் அதை மறுபடியும் தேவன் படைக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஒரு விலங்கு மரித்து போய்விட்டால் அதை மறுபடியும் படைக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அது விலங்கினங்களாக இருக்கலாம், உயிரினங்களாக இருக்கலாம், செடி கொடியாக இருக்கலாம். அதனுடைய இனத்தை விருத்தி செய்யக்கூடிய இயல்போடையே அவர் என்ன செய்திருந்தார்? படைத்திருந்தார். இந்த படைப்பில் அதற்கு மேல் அவர் செய்கிறதற்கு ஒன்றுமில்லை என்று அவர் என்ன செஞ்சாரா? ஓய்ந்திருந்தார். இதுதான் ஓய்வு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இதைதான் செய்து முடித்திருக்கிறார். மனுக்குலத்திற்கு, அந்த ரட்சிப்பிற்கு, விடுதலைக்கு, வாழ்வுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து முடித்தவராக பிதாவின் வலது பரிசத்துல என்ன செய்திருக்கிறாரா? அமர்ந்திருக்கிறார். அமர்ந்திருக்கிறார் என்றால் இதுக்கு மேல செய்யறதுக்கு ஒன்றுமில்லை. இந்த
ஓய்வில் இருக்கும் பொழுது, இந்த ஓய்வுக்குள் இன்றைக்கு நம்மை அவர் அழைக்கிறார். அதைதான் இந்த வசனம் சொல்லுகிறது. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். ஓய்வு என்பது கிறிஸ்துவுக்குள் ஓய்வு. கிறிஸ்துவுக்குள் ஓய்வு என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? நம்மால செய்ய முடியாதவற்றை அவர் செய்து முடித்து விட்டார் என்பதை அறிந்து அவர் செய்து முடித்தவற்றை நம்பி இருப்பது. நான் மறுபடியும் சொல்றேன், கிறிஸ்துவுக்குள் ஓய்வு என்றால் நம்மால் செய்ய முடியாததை அவர் செய்து முடித்து விட்டார் என்பதை அறிந்து அவர் செய்து முடித்தவற்றை நம்பி இருப்பது. இதுக்கு பேர் தான் என்னது? ஓய்வு. இதோட எளிமையான ஒரு விளக்கம், நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்காக எந்த கிரியைகளையும் என்ன செய்ய வேண்டாம்? செய்ய வேண்டாம். இதுதான் ஓய்வு. ஏன் செய்ய வேண்டாம்? ரட்சிப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அந்த செயலை இயேசு கிறிஸ்து என்ன செய்து விட்டார்? செய்து முடித்து விட்டார். பாவத்தின் சம்பளம் மரணம். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. நம்முடைய இரத்தத்தை நம்ம என்ன செய்ய முடியாது? விலையா கொடுக்க முடியாது. கொடுத்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. எல்லா இரத்தமுமே பாவத்திற்கு கீழாக இருந்தது. ரட்சிப்பிற்கு அங்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை இயேசு கிறிஸ்து என்ன செய்து விட்டார்? செய்து முடித்து விட்டார். நான் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? நான் இந்த செயலை செய்யலாமா? இல்லை, நான் இவ்வளவு நேரம் இந்த செயலை செய்து கொண்டிருந்தால் தேவன் என்னை ரட்சித்து விடுவாரா? இல்லை, அந்த ரட்சிப்பை தக்க வைத்துக் கொள்கிறதற்கு நான் என்ன செயல்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்று பக்தி செயல்களையோ நல்ல செயல்களையோ நாம் தேட வேண்டிய அவசியம் இல்லை. மறுபடியும் சொல்றேன், பக்தி செயல்களாக இருக்கட்டும், நல்ல செயல்களாக இருக்கட்டும், அதெல்லாம் முக்கியமான காரியங்கள் தான். நம்ம நற்கிரியைகளை செய்யும் படிக்குதான் அவர் நம்ம என்ன செய்திருக்கிறார்? படைத்திருக்கிறார். ஆனால் இந்த நற்கிரியைகளோ இந்த பக்தி செயல்களோ ஒருத்தங்களுக்கு ரட்சிப்பை என்ன செய்ய முடியாது? கொடுக்க முடியாது. நான் என்ன செய்தால் தேவன் என்னை ரட்சிப்பார் என்று நாம் சிந்தித்து கொண்டிருந்தால், செயல்பட்டு கொண்டிருந்தால் நமக்கு ஓய்வு இருக்காது. அது ஒரு பாரம், அது ஒரு சுமை. இந்த சுமையை தான் ஒவ்வொரு விசுவாசியும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? சுமந்து கொண்டிருக்கிறோம். அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். அவரே அல்லாமல் ஒருவரும் பிதாவின் இடத்தில் என்ன செய்ய முடியாது? போக முடியாது. மதமாக இருக்கலாம், மதத்தில் உள்ள பிரிவுகளாக இருக்கலாம், இதெல்லாம் மனிதன் உண்டாக்கியவைகள். இயேசு கிறிஸ்து என்பவர் மதம் கிடையாது. அவர் ஒரு உறவு, எல்லாருக்குமானவர். அவர் பொதுவானவர். அவரே அல்லாமல் ரட்சிக்கப்படுவதற்கு வேறே ஒரு நாமம் பூமியின் மீதெங்கும் என்ன செய்யப்படல? கொடுக்கப்படவில்லை. அவரே அல்லாமல் ரட்சிப்பு இல்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அந்த சுவிசேஷத்துல வாழ வேண்டிய கட்டாயத்துல என்ன செய்யறோம்? இருக்கிறோம். அறிவிக்கிறது மாத்திரம் இல்லை, நம்முடைய செயல்களும் ஒரு பிரசங்கமே. ரட்சிக்கிறதற்கு என்னுடைய செயல்கள்ல இல்ல, என்னோட பக்தி செயல்கள்ல இல்ல, நான் செய்கின்ற கிரியையில இல்ல, எனக்காக அவர் ஒரு விலைக்கிரயம் செலுத்தி எனக்கு நிரந்தர ரட்சிப்பை கொடுத்து விட்டார் என்பதை அறிந்து அந்த நம்பிக்கையில நிற்பதுதான் ஓய்வு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த கிறிஸ்துவுக்குள் ஓய்வு அப்படிங்கிறது சோம்பேறித்தனம் கிடையாது. நான் எதுவுமே செய்ய வேண்டாமா, நான் சும்மா உட்கார்ந்து இருக்கிறதா என்று கேட்டால் அப்படி இல்லை. கிறிஸ்துவுக்குள் ஓய்வு என்பது நம்முடைய சுய முயற்சியில், சுய பலத்தில், சுய ஞானத்தில் போராடுவதை, செயல்படுவதை விட்டுவிட்டு ஆவியானவரை சார்ந்து கொள்வது, ஆவியானவருடைய பலத்தில் செயல்படுவது.
இதுக்கு பேர் தான் என்னது? ஓய்வு. அவர் எல்லாவற்றையும் செய்து முடிச்சுட்டாருப்பா, நான் செய்யறதுக்கு ஒன்றுமே இல்லை என்று நம்ம சும்மா இருக்கிறது இல்லை. நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு ஒத்துழைப்பு கொடுப்பது, ஆவியானவரின் பலத்தில் நடப்பது. ஒரு உதாரணம், ஒரு சின்ன குழந்தை தகப்பனுடைய கரத்தை பிடித்து கொண்டு நடந்து செல்கிறது. அந்த குழந்தை நடக்குது, கையை விட்டு விடவில்லை. ஆனா யாருடைய கரத்தை பிடிச்சிருக்கு? தகப்பனுடைய கரத்தை. இது போலவே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையும் ஆவியானவருடைய பலத்தில் ஒவ்வொன்றிலும் செயல்படுவது. இதுதான் கிறிஸ்துவுக்குள் ஓய்வு. ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதுல நமக்கு அங்க என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? ஓய்வு கொடுக்கப்பட்டிருக்கு. உனக்காக நான் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டேன். அவர் ஒரு முறை ரத்தம் சிந்தி இந்த நித்திய ரட்சிப்பை நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். குற்ற மனப்பான்மை, குற்ற உணர்வுகள்ல இருந்து நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? ஓய்வு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு தவறு செய்தாலோ, தவறி ஒரு காரியம் செய்து விட்டாலோ உடனே நமக்கு என்ன வரும்? குற்ற மனப்பான்மை வரும். நீ இதை செய்து விட்டாய், உன்னுடைய தகுதியை நீ என்ன செஞ்சிட்ட? இழந்து விட்டாய். தேவனுடைய உறவுக்குள்ள உன்னால என்ன செய்ய முடியாது? நெருக்கமாக போக முடியாது. இன்னும் பல காரியங்கள் நம்முடைய மனசாட்சியும் குற்றப்படுத்தும். அந்த செயல்களின் மூலமாக பிசாசானவனும் நம்ம என்ன செய்ய முடியும்? குற்றப்படுத்த முடியும். இந்த இடத்துல கிறிஸ்துவுக்குள்ளான ஓய்வு என்றால் என்ன தெரியுமா? அவர் நம்முடைய பாவத்திற்காக நமக்கு ரத்தம் சிந்தினது மாத்திரம் இல்லை, பாவத்திலிருந்து நம்மை விடுவித்தது மாத்திரம் இல்லை, நம்மை மீட்டு கொண்டு நமக்கு ரட்சிப்பை கொடுத்தது மாத்திரம் இல்லை, இந்த துர் மனசாட்சியில இருந்தும் நம்மளை கழுவி இருக்கிறாராம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்படியே வார்த்தை அதை சொல்லுது. இந்த துர் மனசாட்சியில இருந்தும், இந்த குற்ற மனசாட்சியில இருந்தும் நம்ம என்ன செய்திருக்கிறார்? கழுவி இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இந்த செயலை அறிந்து அதை நம்பி அதுல உறுதியாக தரித்து நிற்கிறதுக்கு பேர் தான் என்னது? ஓய்வு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு பாவ செயலை விட்டே நம்மளால வெளியில வர முடியல. என்ன செயலா இருந்தாலும் சரிதான், சின்ன செயல்ல இருந்து பெரிய செயல் வரைக்கும் இருக்கலாம். ஒரு பாவ பழக்கத்தை விட முடியல, ஒரு அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர முடியல, நான் விட வேண்டும் என்று நினைக்கிறேன், அதை என்னை பிடித்து வைத்துக் கொள்ளுகிறது என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால், பாவத்திற்கு சிலுவையில் ஒரு தீர்வு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பாவம் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்துவதற்கு முன்பாக நம்மை ஆளுகை செய்து கொண்டிருந்தது. ஒரு ராஜா எப்படி ஒரு நாட்டை, மக்களை ஆண்டு கொண்டிருப்பாரோ அது போல இந்த பாவம் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்ததா? ஆண்டு கொண்டிருந்துதான். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்மளை என்ன செஞ்சிருக்கு? விடுதலை ஆக்கி இருக்கிறது. வாசிக்கலாம், கொலோசையர் 1:13. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். இருளின் ராஜ்யத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். இருளின் ராஜ்யம் என்றால் சாத்தானுடைய வல்லமை, அவனோட அதிகாரம், அவனுடைய வாழ்வு, அவன் கொடுக்கின்ற விளைவு, பாவம், சாபம், மரணம், இந்த குற்ற மனசாட்சி, இது எல்லாமே அந்த ராஜ்யத்திலிருந்தே நீங்க விடுவிக்கப்பட்டிருக்கிறீங்க. நோய் உங்களை ஆளுகை செய்ய முடியாது, பாவம் உங்களை ஆளுகை செய்ய முடியாது, மரணம் உங்களை ஆளுகை செய்ய முடியாது, கட்டுகள் உங்களை ஆளுகை செய்ய முடியாது, பிசாசானவன் உங்களை என்ன செய்ய முடியாது? ஆளுகை செய்ய முடியாது, அடிமைத்தனம் உங்களை ஆளுகை செய்ய முடியாது. இதுல இருந்து நீங்க விடுவிக்கப்பட்டிருக்கிறீங்க. இந்த புதிய பிறப்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா ரோமர் 6:6 சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்கலாம், ரோமர் 6:6. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக
நம்முடைய பழைய மனுஷன் அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? அறிந்திருக்கிறோம். நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது தேவன் நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாக பார்க்கிறார். அவர் அடிக்கப்படும் போது அவரோடு கூட சேர்ந்து நாமும் என்ன செய்கிறோம்? அடிக்கப்படுகிறோம். அவர் மரணத்தை ஏற்றுக்கொள்ளும் போது நாமும் அவரோடு கூட அந்த மரணத்தை என்ன செய்து கொள்கிறோம்? ஏற்றுக்கொள்கிறோம். அவர் அடக்கம் செய்யப்படும் பொழுது நாமும் அவரோடு கூட என்ன செய்கிறோம்? அடக்கம் செய்யப்படுகிறோம். அவர் உயிர்த்தெழும் போது நாமும் என்ன செய்யப்படுறோம்? உயிர்ப்பிக்கப்படுகிறோம். இதுதான் ரட்சிப்பு. இன்றைக்கு தேவன் உங்களை பார்க்கின்ற விதம் கிறிஸ்துவுக்குள்ளாக பார்க்கிறார். உங்களுடைய பழைய மனுஷன் அவரோடே கூட மரித்து போனதாக அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய சிந்தனை அந்த பழைய மனுஷனுடைய பழக்க வழக்கத்தில் இருக்கிறது. உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு மாசம் 2 மாசம் நல்ல காய்ச்சல் இருக்குது. அந்த காய்ச்சல் சரியான உடனே உங்க உடம்பு எப்படி இருக்கும்? சரீரம் எப்படி இருக்கும்? பலகீனமா இருக்கும். உடனே எழுந்து நடமாடி வேலை என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. காய்ச்சல் தான் போயிருச்சே, ஏன் அந்த பலகீனம் இருக்கு? அந்த காய்ச்சல் உங்களை விட்டு போனாலும் அதனோட இம்பேக்ட், விளைவு அந்த சரீரத்தில் என்ன செய்யுது? சுவடு இருக்குது. டாக்டர் ஒரு பேஷண்ட்டுக்கு ஆப்ரேஷன் பண்றாரு. ஆப்ரேஷன் சக்சஸ், நல்லபடியா முடிஞ்சிச்சு. ஆனா ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பேஷண்ட்டுக்கு வலிக்குமா வலிக்காதா? ஏன் வலிக்கும்? ஆப்ரேஷன் தான் முடிஞ்சு போச்சுதே. அந்த ஸ்டிச்சிங், அந்த தையல், அது ஹீல் ஆகிறதுக்கு ஒரு டைம் எடுக்கும். அது போலவே நம்முடைய பழைய மனுஷன், கிறிஸ்துவோடே கூட மரித்து போன மனுஷன், அவனுடைய சுவடுகளை, தடயங்களை நம்முடைய பழக்க வழக்கங்களாக, சிந்தனைகளாக அவன் என்ன செஞ்சிருக்கிறான்? விட்டு சென்றிருக்கிறான். அதனாலதான் அவருடைய வார்த்தையை அவர் கொடுத்திருக்கிறார், நம்முடைய சிந்தனைகளை மறுரூபமாக்குவதற்கு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த அடிமைத்தனம் உங்களிடத்துல இருந்தாலும் என்னுடைய பழைய மனுஷன் அவரோடே கூட என்ன செய்யப்பட்டாச்சு? அறையப்பட்டாச்சு. அவன் மரித்து போனான். நான் தேவ வித்தினால் மறுபடியும் பிறந்திருக்கிறேன். இந்த செயல் என்னை ஆளுகை செய்ய முடியாது. தேவன் என்னை பாவியாக என்ன செய்யறதில்ல, பார்க்கிறதில்லை என்று நீங்க உங்க சிந்தனைகள்ல கற்றுக் கொடுக்கும் போது, இந்த சத்தியத்தை நீங்க சார்ந்து கொள்ளும் போது, ஆவியானவர் அந்த பரிசுத்தத்தை, அந்த வல்லமையை உங்களிடத்தில் என்ன செய்கிறார்? வெளிப்படுத்துகிறார். இப்படிதான் நீங்க பாவத்தை என்ன செய்ய முடியும்? மேற்கொள்ள முடியும். நான் எல்லா பாவத்தையும் விட்டுட்டு நான் தேவன்கிட்ட போகணும்னா நெவர், ஒருத்தரும் ஒருபோதும் என்ன செய்ய முடியாது? போக முடியாது. நம்முடைய கிரியைகளின்படி அவர் நம்மை ரட்சிக்கவில்லை. நம்முடைய செயல்களின்படி அவர் நம்மை பார்க்கவில்லை. ஒரு விசுவாசிக்கு ஒரு நோக்கம் உண்டு. நம்ம உலகத்தை போல ஏதோ பிறந்தோம், வளர்ந்தோம், நம்முடைய வேலையை முடிச்சோம், நம்ம போறோங்கிற ஒரு வேலை நமக்கு என்ன செய்யப்படலை? கொடுக்கப்படலை. ஒரு நோக்கம் உண்டு. கிறிஸ்துவை போல இங்கு வாழக்கூடிய ஒரு நோக்கம். ஆவியானவர் சும்மா நமக்குள்ள அவர் இருக்கல. கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பின வல்லமையுள்ள ஆவியானவர் அதே வல்லமையோடு ஒரு விசுவாசிக்குள் காத்து கொண்டிருக்கிறார், கிறிஸ்துவை போல உங்களை உருமாற்ற. இதுதான் ஒரு விசுவாசியோட வாழ்க்கையில நோக்கம். நம்முடைய நோக்கம் அதுவாக இல்லை என்றால் நம்ம ஒரு குறைந்த வாழ்க்கையில என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நம்ம அறியாம இருக்கலாம், நம்ம மனம் போன போக்குள்ள போகலாம், ஆனால் அது உங்களுக்கான நோக்கம் இல்லை. ஆவியானவர் இந்த விருப்பத்தை உங்களில் உண்டு பண்ணுகிறார். இது உங்க முயற்சியில இல்லை. தேவன் ஏற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும், எந்த சட்டத்தை நான் கடைபிடிக்க வேண்டும், எந்த செயலை நான் செய்ய வேண்டும், எந்த கிரியையை நான் செய்தால் அவரை ஏற்றுக்கொள்வார் என்று நீங்கள் காத்து கொண்டிருப்பீர்கள் என்றால் அது உங்களுக்கு சுமை. ஒரு காரியத்துக்காக நீங்க ஜெபிக்கிறீங்க, அதுல உங்களுக்கு பதில் கிடைக்கல, காலதாமதம் ஆகுது. உங்க சிந்தனையில அடுத்து என்ன எண்ணம் வரும்? நான் என்ன செஞ்சா கிடைக்கும்?
இதுல இருந்து தான் அவர் ஓய்வை கொடுத்திருக்கிறார். என்னுடைய செயல்களின் அடிப்படையில் அது கிடைக்க போறது இல்லை. நான் என்ன செய்தால் தேவ ஆசீர்வாதம் இதுல வெளிப்படும், நான் என்ன செஞ்சா அந்த சுகம் என்னிடத்தில் வெளிப்படும், நான் என்ன செய்தால் தேவன் என்னை ஏற்றுக்கொள்ளுவார் என்று நீங்க இந்த கண்ணோட்டத்துல நீங்க பார்த்தீர்கள் என்றால் அது உங்களுக்கு போராட்டம், அது உங்களுக்கு சுமை. இந்த சுமையை இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன செஞ்சிட்டாரு? சுமந்து தீர்த்து விட்டார். ஒரு டிரான்ஸ்லேஷன்ல போடப்பட்டிருக்கும், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்ற வசனத்துக்கு மத செயல்களால பாரம்பரியத்தினால எதை செஞ்சா தேவன் ஏற்றுக்கொள்ளுவார் என்று செயல்களை செய்து களைத்து போயிருக்கிறவர்களேன்னு போடப்பட்டிருக்கும். நான் சொல்றது புரியுதா? என்னெல்லாம் செஞ்சா அவர் என்னை ஏற்றுக்கொள்ளுவார், நான் இன்னும் என்ன செய்ய வேண்டும் என்று செயல்கள் அவரை தேடி களைத்து போய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்ன செய்யுங்க? என்கிட்ட வாங்க. நீங்க எந்த செயலையும் என்ன செய்ய வேண்டாம்? செய்ய வேண்டாம். அவர் என்ன செஞ்சு முடிச்சிருக்கிறாரோ அதை அறிந்து அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதை நம்பி உறுதியாக தரித்திருக்கிறதுக்கு பேர் தான் என்னது? ஓய்வு. தேவன் கோபப்படுவாரோ அந்த இளைய குமாரனுக்கு ஏற்பட்ட எண்ணம் போல? ஏனென்றால் செஞ்ச செயல்கள் நமக்கு ஒரு குற்ற மனப்பான்மை என்ன செய்யும்? கொடுக்கும். தகுதியின்மை என்ற உணர்வை நமக்கு கொடுக்கும். நமக்கு ஒரு பயம் வரும். ஆனா பூரண அன்பு பயத்தை என்ன செய்யுமா? புறம்பே தள்ளும். அங்க தகப்பனை விட்டு தூரமாக அந்த இளைய குமாரன் இருக்கும்போது பன்றிகளோட சாப்பாடு கூட என்ன செய்யல? கிடைக்கல. என்றைக்குமே உலகம் ஒரு அட்ராக்ஷனை நமக்கு கொடுக்கும். தேவனை விட உலகம் நமக்கு இனிமையாகவும் கண் கவருகின்ற விதமாகவும் என்ன செய்யும்? இருக்கும். ஆனா அது அந்த ரட்சிப்பின் பலன்களையோ அந்த உறவையோ தேவன் கொடுக்கிற ஜீவனையோ உலகத்தால என்ன செய்ய முடியாது? கொடுக்க முடியாது. அங்கு தகப்பனை விட்டு பிரிந்திருக்கிற வரைக்கும் அந்த மகனுக்கு ஒரு குற்ற மனப்பான்மை இருந்தது. தகப்பன் ஏற்றுக்கொள்ளுவாரா ஏற்றுக்கொள்ள மாட்டாரா என்ற உணர்வு இருந்தது. வேலைக்காரனாகவாது என் தகப்பன் கிட்ட போய் நான் என்ன செய்ய போறேன்? இருக்க போறேன் என்று புத்தி தெளிந்து, தகப்பனை நினைக்கிறதுக்கு முதல்ல இங்க என்ன செய்யணுமா? புத்தி தெளியணுமா? புத்தி தெளிந்து தகப்பனிடத்துல போகும்போது தகப்பன் தூரத்துல கண்டு ஓடி சென்று அவரை அணைத்து முத்தம் செய்து கொண்டே இருந்தாராம். அவருக்கு புத்தாடை அணிவித்து மோதிரத்தை அணிவித்து பாதரட்சியை போட்டு ஊருக்கே விருந்து செஞ்சு என்ன செய்யறாரு? சாப்பாடு கொடுக்கிறாரு. இந்த அன்பை பார்த்த உடனே அந்த மகனுக்கு அந்த பயம் குற்ற மனசாட்சிலாம் என்ன செஞ்சிருக்கும்? ஓடி போயிருக்கும். இந்த அன்பை அவர் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நாம் அவருடைய வழியில நடக்கிறது தான் அவரோட விருப்பம். ஆனா அவருக்கு தெரியும் நம்ம பலத்துல அவர் வழியில என்ன செய்ய முடியாது? நடக்க முடியாது. நம்ம கிறிஸ்துவை போல மாறணும் அப்படிங்கிறது தான் அவருடைய விருப்பம். ஆனா நம்மளோட முயற்சியில நம்மை நாமே அப்படி மாற்ற முடியாது. அப்படி முடியும் என்றால் இயேசு கிறிஸ்து இறங்கி வருவதற்கு தேவை இல்லை. நம்மை ஆவியில் அவரை போல மாற்றி நம்முடைய சிந்தனையிலையும் வாழ்விலையும் அவரை போல மாற்றுவதற்கு ஆவியானவர் நமக்குள் என்ன செய்கிறார்? வாசம் செய்கிறார். இந்த அன்பை நாம் புரிந்து கொள்ளும் போதுதான் அந்த ஓய்வுக்குள் நம்மளால என்ன செய்ய முடியும்? போக முடியும். பயத்துல தேவன் கிட்ட போய் நம்ம என்ன செய்ய முடியாது? அந்த உறவோட நெருக்கமாக போக முடியாது. நியாயப்பிரமாணமாக இருந்தாலும் சரி, கிருபையாக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் அவர் ரட்சிப்பை என்ன செய்து கொள்ளுகிறார்? பெற்றுக்கொள்ளுகிறார். ஆனா நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில தேவனோடு ஒரு நெருங்கிய ஒரு உறவு வராது. நம்முடைய பலத்துல போராடி அவரோட என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? போய்கொண்டிருப்போம். ஒரு தகப்பனுக்கு ஒரு பிள்ளை எல்லாவற்றையும் அந்த பிள்ளைக்கு சேர்த்து வைத்திருக்கிறார். மிகுந்த அன்பை அந்த ஒரு பிள்ளையிடத்தில் அவர் காண்பிக்கிறார். அது நினைக்கிறது, கேட்கிறது, அது என்ன வேண்டுமோ எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்திருக்கிறார். அந்த பிள்ளை அந்த தகப்பனோடு ஒரு உறவில் இருந்து அதை அனுபவிக்க தான் செய்யணும். அது தினம் தினம் என் தகப்பன் எனக்கு சாப்பாடு தருவாரா? என் தகப்பன் எனக்கு ஆடை தருவாரா?
என் தகப்பன் என் மேல ஆசை வைப்பாரா, என் மேல பாசம் வைப்பாரா, என்னை ஏற்றுக்கொள்ளுவாரா, குடும்பத்தை விட்டு என்னை விரட்டி விட்டுருவாரா? இந்த பயத்தோடு அந்த குழந்தை அந்த தகப்பனோடு எப்படி உறவு வைக்க முடியும்? நான் கேட்கறது புரியுதா? அந்த உறவு எப்படிப்பட்ட உறவா இருக்கும்? இன்றைக்கு அநேக விசுவாசிகளோட நிலைமை இதுதான். என்ன தேவன் ஏற்றுக்கொள்ளுவாரா, ஏற்றுக்கொள்ள மாட்டாரா? என் மேல அன்பா இருக்கிறாரா, கோபமா இருக்கிறாரா? எனக்கு இந்த சுகத்தை கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா? இதுல விடுதலையை நான் பார்ப்பேனா, பார்க்க மாட்டேனா? தேவனுடைய இருதயத்தை, அன்பை, அவர் செஞ்சு முடிச்ச செயல்களை நாம இன்னும் என்ன செய்யல, அறிந்து கொள்ளல. அவருடைய மனம் எவ்வளவு துக்கப்படும் இல்லையா? நாம செஞ்ச ஒரு காரியத்தை நம்ம பிள்ளைங்க அனுபவிக்கலாட்டி நம்மளோட மனம் காயப்படுது இல்லையா? நம்முடைய அன்பை அந்த பிள்ளை புரிந்து கொள்ளவில்லை என்றால் நமக்கு ஒரு வருத்தம், துக்கம் வருது இல்லையா? நம்ம பெருசா ஒன்றும் கஷ்டப்படல, ஆனா அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? ஜீவனையே கொடுத்திருக்கிறார். அவர் உங்களுடைய உறவுக்காக ஏங்கி நிற்கிறார். நாம வேணா ஒரு விடுதலைக்காக, சுகத்துக்காக அவர்கிட்ட போகலாம், ஆனா அவர் எதுக்காக ஏங்கி நிற்கிறாரா? உறவுக்காக, உங்களோட அன்புக்காக, உங்க வாழ்க்கையில் அவர் செயல்பட வேண்டும் என்று, நீங்க அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று. ஆனா நாம என்ன கேட்கிறோம்? உங்களை அறிந்து கொள்கிறதுலாம் ரெண்டாவது, எனக்கு முதல்ல என்ன வேணும்? சுகம் வேணும், விடுதலை வேண்டும். அவர் நம்முடைய அன்பை விரும்புகிறார். கிருபையின் மூலமாக மாத்திரமே நீங்கள் பயம் இல்லாமல் நெருக்கமாக தேவனோட உறவுக்குள்ள நீங்க என்ன செய்ய முடியும்? போக முடியும். கிருபையின் மூலமாக மாத்திரமே அந்த நித்திய உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களை உங்க அனுபவத்துக்கு நீங்க என்ன செய்ய முடியும்? கொண்டு வர முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவன் என்னை முற்றுமுடிய நடத்தி விடுவாரா என்ற ஒரு கவலை இருந்ததுன்னா, அதுவும் உங்க ஓய்வுல இருந்து என்ன செஞ்சிடும்? வெளியே கொண்டு வந்துடும். இதுல நான் பார்த்துட்டேன், சரி, இன்னும் இந்த காரியம் இருக்குதே, இன்னும் அடுத்த காரியம் இருக்குதே, இன்னும் அந்தந்த காரியங்கள்லாம் இருக்குதே, இதுல எல்லாம் என்ன அவர் நடத்துவாரா? தேவன் என்ன அதுல முழுமையா நடத்துறதுக்கு நான் என்ன செய்யணும்? உங்க கிரியையில, உங்க சுய பலத்துல, உங்க சுய முயற்சியில நீங்க நடக்கிறதுல இருந்து அவர் என்ன செஞ்சிருக்கிறாரா? ஓய்வு கொடுத்திருக்கிறார். நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பேரில் நான் வைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன், அவை தீமைக்கு ஏதுவானவை அல்ல. அது எப்படிப்பட்ட நினைவுகளா? சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே. நம்முடைய எதிர்காலத்தை குறித்து நமக்கு நிறைய கவலை இருக்கலாம், நிகழ்காலத்தை குறித்து நமக்கு நிறைய கவலை இருக்கலாம், நம்ம முன்னாடி நிறைய சேலஞ்சஸ், சவால்கள் இருக்கலாம், நிறைய ராட்சதர்கள் நிற்கலாம், எரிகோ இருக்கலாம், யோர்தான் இருக்கலாம், செங்கடல் இருக்கலாம். ஆனா நம்ம பேர்ல அவர் வைத்திருக்கிற நினைவு எப்படிப்பட்ட நினைவா? நன்மைக்கு ஏதுவானவைகள். ஆனா நாம எப்படி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? நன்மைக்கு ஏதுவானவைகளை எதிர்பார்க்கிறோமா, அது தீமையா முடியும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோமா? நம்ம எப்படி எதிர்பார்க்கிறோம்? பெரும்பாலும் நன்மைக்கு ஏதுவானவைகளை நம்ம என்ன செய்யறது இல்லை, எதிர்பார்க்கறது இல்லை. ஒவ்வொரு சூழ்நிலைகள்லையும் அவர் உங்களை தாங்கி ஏந்தி சுமந்து தப்பு வைக்கிறதுக்கு அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? காத்து கொண்டிருக்கிறார். நன்மைக்கு ஏதுவான நினைவுகள். யோசேப்பு ஒரு செல்வந்தருடைய மகன். நீங்க அவருடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய ஏற்ற இறக்கங்கள், ஒவ்வொரு தோல்விலையுமே தேவனுடைய கரம் இருக்கிறத என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். ஒரே நாள்ல எல்லாவற்றையும் இழந்து ஒரு அடிமையாக எகிப்து சந்தையில நிற்கிறார். நம்பிக்கை துரோகம், ஏமாற்றம், அவமானப்படுத்தப்படுறது, அவதூறாக அவரை பேசுறது, செய்யாத ஒரு குற்றத்துக்கு தண்டனை. இந்த இடத்துல நாம இருந்தா என்னவாயிருப்போம் இல்லை? ஆனா எனக்கு அதில் ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஒரு முறை அவர் சிறைச்சாலையில் அவர் இருக்கும்போது செஞ்ச குற்றத்துக்காக அவர் என்ன செய்யல இல்லை, பொய் குற்றச்சாட்டுனால அவர் அங்கே போய் இருக்கிறார். அங்கே 2 பேர் துக்கமாக இருக்கும்போது அவர் போய் கேட்பாரா, இன்றைக்கு உங்கள் முகம் துக்கமாய் இருப்பதுக்கு என்ன காரணம்? சிறைச்சாலையில் எல்லாரும் சிரிச்சிட்டு இருப்பாங்களா, துக்கமாக இருப்பாங்களா? துக்கமாக தான் இருப்பாங்க இல்லையா? ஆனால் அந்த 2 பேர் மட்டும்தான் துக்கமாக இருக்கிறாங்க. ஏனென்றால் அந்த சிறைச்சாலையின் நிர்வாக பொறுப்பை சிறை அதிகாரி இவருக்கு கொடுத்துருக்கிறாரு.
இவர் யாரையுமே துக்கமாக இருக்க விடவில்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னொரு கேள்வி கேட்குறேன். நாமளே ஒரு காரியத்துக்கு அழுதுகிட்டே இருக்கிறோம். பக்கத்துல உள்ள ஒருத்தங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க. நம்ம போய் ஏன் அழுறீங்கன்னு கேட்போமா? கேட்க மாட்டோம். ஏன் நிலைமையே மோசமா இருக்கு, இதுல நான் அடுத்தவங்களை போய் எப்படி கேட்க முடியும்? இங்க யோசேப்பு அவருடைய ஏமாற்றங்கள், நம்பிக்கை துரோகங்கள், அவமானங்கள், அவருடைய பாடுகள் இதெல்லாம் அவர் யோசித்து அழுது கொண்டிருந்தால் இன்னொருவரை போய் ஏன் துக்கமா இருக்கிறேன்னு என்ன செய்ய மாட்டாரு? கேட்க மாட்டாரு. அங்க தேவன் மீது அவருக்கு ஒரு நம்பிக்கை, அது சமாதானத்துக்கு ஏதுவானவை என்ற ஒரு நம்பிக்கை. அவர் விழுந்த குழிகள், அவமானங்கள் எல்லாமே அவர் பெற்றுக்கொள்ளுகின்ற ப்ரமோஷனுக்கான படிக்கட்டுகள். ஒவ்வொன்றிலையும் தேவனுடைய தயவு, பாதுகாப்பு, உயர்த்துதல். அவர் இருக்கிற அடிமையாக இருந்தாலும் அந்த இடத்துல அவர் தான் லீடரா இருக்கிறாரு. அவர் செய்யறதெல்லாம் அங்க என்ன செய்து வாய்க்கிறது. அவருக்கு மேல உள்ளவங்க கர்த்தர் அவரோடு கூட இருக்கிறதை பார்த்து அந்த பொறுப்பை அவர் கையில தூக்கி என்ன செய்யறாங்க? கொடுக்குறாங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த வல்லமையுள்ள தேவன், இந்த நன்மைக்கு ஏதுவான திட்டத்தை வைத்திருக்கிற தேவன் நமக்குள்ள இருக்கிறார் என்பதை அறிந்து நம்மை ஓய்வுல இருக்க சொல்றாரு. இந்த ஓய்வுல இருக்கும்போது இதை நம்பி நீங்க செயல்படுறது தான் கிறிஸ்துவுக்குள்ளான ஓய்வு. பிரச்சனையை பார்த்து அழுது புலம்புறது இல்லை. ஒரு பிரச்சனையை பார்த்தோன்னே இப்படி பிரச்சனை வந்து விட்டதே என்று அழுவது இல்லை. நான் ஜெபிக்கிறேனே, நான் வேதம் வாசிக்கிறேனே, எல்லா கூட்டங்களுக்கும் நான் போவேனே, யாருக்கும் எந்த அநியாயம் பண்றது இல்லையே, எனக்கு ஏன் இந்த பிரச்சனை? வேதம் சொல்லலையே பிரச்சனை வராதுன்னு அது என்ன செய்யல? சொல்லவில்லை. பிரச்சனைகள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு தந்து விட்டு செல்லுகிறேன். அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில இது எனக்கு நன்மைக்கு ஏதுவாக மாற்றுவதற்காக அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்று அவர் கிரியையின் மீது நம்பி தரிச்சு நிற்கிறதுக்கு பேர் தான் என்னது? ஓய்வு. இதுல நான் என்ன செய்யணும், இதுல நான் எப்படி செயல்படணும் என்று உங்க சுய முயற்சியில நீங்க போனீர்கள் என்றால், சென்றீர்கள் என்றால், தேவன் என்னை ஏற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஏற்கனவே நீங்க பிறக்கிறதற்கு முன்னாடியே தேவன் உங்களை என்ன செஞ்சிட்டாரு? ஏற்றுக்கொண்டார். நம்ம செஞ்ச செயல்கள்ல இல்லை. எப்போ ஏற்றுக்கொண்டாரா? நீங்களும் நானும் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்ட ஒருவரை போய் நீங்க ஏற்றுக்கொள்றதுக்கு நான் என்ன செய்யணும், என்ன செய்யணும், என்ன செய்யணும்னா அதுக்கு மேல அவர் என்ன சொல்ல முடியும்? இல்லையா? கிறிஸ்துவின் மூலமாக நம்மை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட மரித்ததாக பார்த்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவை போல நம்மை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்ம பாவியா பார்க்கல, நீதிமானாக பார்த்து கொண்டிருக்கிறார். நம்ம வீட்டு பிள்ளைய நம்ம பிள்ளையா தானே பார்ப்போம், இல்லையா? பக்கத்து வீட்டு பிள்ளையாவா பார்ப்போம்? தேவன் நம்மை ஆவியில் மறுபடியும் பிறக்க செய்யும் போது நீதிமானாக படைத்திருக்கிறார். அப்புறம் எப்படி அவர் உங்களை பாவியா பார்ப்பாரு? நான் கேட்கறது புரியுதா? உங்க பிள்ளைய நீங்க எப்படி பார்ப்பீங்க? பக்கத்து வீட்டு பிள்ளையா பார்ப்பீங்களா, உங்க பிள்ளையா பார்ப்பீங்களா? தேவன் ஆவியில் நம்மை மறுபடியும் உண்டாக்கும் போது பாவியாக உருவாக்கவில்லை, நீதிமானாக உருவாக்கி இருக்கிறார். பிறகு எப்படி அவர் உங்களை பாவியா பார்ப்பார்? நான் நீதிமானாக மாற என்ன செய்ய வேண்டும்? எத்தனை நாள் நான் உபவாசம் இருந்தால் நான் மாறுவேன்னா ஒரு காலம் என்ன செய்ய முடியாது? மாற முடியாது. அது தேவனுடைய படைப்பு. நம்மால் செய்ய முடியாததை அவர் செய்து முடித்து விட்டார் என்பதை அறிந்து நம்பி அதை ஏற்றுக்கொண்டு அதுல தரித்து நிற்கிறதுக்கு பேர் தான் என்னது? ஓய்வு. உன்னை புதிய சிருஷ்டியாக நான் மாற்றி விட்டேன், நீ பாவி இல்லை, நீ நீதிமான். இதை எனக்கு இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிட்டாரு? செய்து முடித்து விட்டார். இதை நான் நம்பி அந்த உண்மையில நான் தரிச்சு நிற்கணும். நான் நீதிமானாகிறதுக்கு என்ன செய்யணும்? நான் போய் என்ன செய்யக்கூடாது? போராடக்கூடாது. நான் செய்ய முடியாததை அவர் என்ன செஞ்சிட்டாரு? செய்து விட்டார். நீங்க வேதத்துல எடுத்து வாசிச்சு பாருங்களேன். நீதிமானுக்குன்னு அவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருக்கு. நீதிமானின் தலையின் மேல என்ன தங்குமா? ஆசீர்வாதங்கள் தங்கும். அநேக ஆசீர்வாதங்கள் நீங்க சங்கீதத்துல எடுத்து வாசிச்சு பாருங்க. அது ஒவ்வொன்றிற்கும் நீங்கள் உரிமையாளர்கள். இதை நீங்க உங்க சுய முயற்சியில தேடும் போதுதான் அது உங்களுக்கு பாரமா மாறுது. ஒரு விசுவாசியே இந்த நித்திய உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியவில்லை என்றால், ஓய்வில் இருந்து அதை அனுபவிக்கவில்லை. தன் சுய பலத்தினால அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறார்? சுய முயற்சியினால நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நம்முடைய பலத்தினால அதை போராடுகிறதுனால அது தடைப்பட்டு நிற்கிறது.
பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியினாலே ஆகும். சுய முயற்சியில தேடுறது. மார்த்தாள் மரியாள். ஏசு கிறிஸ்துவும் சீஷரும் அவங்க வீட்டுக்கு போறாங்க. மார்த்தாள் செஞ்சது நல்ல செயலான்னு கேட்டா நல்ல செயலே. ஏசு கிறிஸ்துவுக்கும் சீஷருக்கும் சாப்பாடு என்ன செய்யறாங்க? தயார் பண்றாங்க. நம்ம வீட்டுக்கு அவர் வந்தாருன்னா நம்ம சும்மா இருப்போமா? ஒரு அன்பு தான். மரியாள் எந்த வேலையும் செய்யல. இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவர் சொல்ற உபதேசத்தை என்ன செய்யறாங்க? கேட்குறாங்க. இதை பார்த்த உடனே மார்த்தாளுக்கு என்ன வருது? கோபம் வருது. அவ ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறா. எனக்கு உதவி செய்ய சொல்லி அவளுக்கு நீங்க என்ன செய்யுங்க சொல்லுங்க. அங்கு இயேசு கிறிஸ்து யாரை பாராட்டுகிறார்? மார்த்தாளே, நீ சரியான காரியம் செய்தாய், எங்களுக்காக நீ சாப்பாடு தயாரிச்சுக்கிட்டு இருக்கிற, உன்னோட அன்பு ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னு சொன்னாரா? இல்லை. மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து என்ன செய்யற? கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். மார்த்தாள் உட்காந்து கவலைப்பட்டுக்கிட்டா இருந்தாங்க? இல்லை, இயேசு கிறிஸ்துவுக்கு உணவு தயாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு எத்தனை ஊழியர்கள், எத்தனை விசுவாசிகள் நான் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவுக்கு உணவு தயாரிச்ச வேலையை போல நம்ம வேலை செஞ்சு தேடிக்கிட்டு இருக்கிறோம். நான் சொல்ல வர்றது புரியுதா? உங்க பலத்துல நீங்க செய்தீர்கள் என்றால் அது பாரமே. மார்த்தாளை போல புலம்பலும் கவலையும் பாரமுமாக இருக்கும். அடுத்து குறை சொல்ல ஆரம்பிச்சிருவோம். மார்த்தாளங்க என்ன செய்யறாங்க? குறை சொல்றாங்க. நீங்க ஒண்ணுமே கண்டுக்கிறது இல்லையா? வேலையே செய்யாம உங்க பக்கத்துல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறா? உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாள். நம்ம அவருக்கு செய்கின்ற பணியில ஏன் முறுமுறுப்பு வருது, ஏன் சோர்வு வருது என்றால் நம் பலத்துல நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? செய்து கொண்டிருக்கிறோம். அங்க இயேசு கிறிஸ்து சொல்றாரு, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து என்ன செய்யற? கவலைப்படுகிறாய். தேவையானது ஒன்றே, ஒன்னே ஒண்ணுதான் தேவை. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். அவர் நல்ல பங்கு என்று எதை சொல்லுகிறார்? அவருடைய வார்த்தைகளை அறிந்து கொள்றது, அவருடைய பாதத்துல உட்கார்ந்து இருக்கிறது. இதுதான் இன்றைக்கு விசுவாசிக்கு தேவை. மார்த்தாளும் அவருடைய பாதத்துல உட்கார்ந்து இருந்தாங்கன்னு சொன்னா 5 அப்பம் 2 மீனை கொண்டு பல்லாயிரக்கணக்கானோருக்கு போஷித்தவர் இந்த சின்ன கூட்டத்துக்கு போஷிக்க மாட்டாரா என்ன? அங்க மார்த்தாளுக்கு அந்த பலவீனம் வந்திருக்காது, முறுமுறுப்பு வந்திருக்காது, அந்த கோபமும் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்காது? வந்திருக்காது. மார்த்தாளை போல சுய முயற்சியில நம்ம தேவனை தேடிக்கொண்டிருக்கிறோம். இந்த பாரத்திலிருந்து நமக்கு அவர் ஓய்வு கொடுத்திருக்கிறார். ஜெபத்துல நம்முடைய பலத்துல போராடுறதுல இருந்து அவர் என்ன கொடுத்திருக்கிறாரு? ஓய்வு கொடுத்திருக்கிறாரு. ஜெபத்துல என்ன ஓய்வுன்னு நீங்க கேட்கலாம். நம்ம எப்படி ஜெபிக்கிறோம்? நம்ம ஜெபிச்சு முடிச்ச உடனே நம்ம நம்பிக்கை எதுல இருக்கு? நம்ம சமாதானத்தை பெற்று இருக்கிறோமா? நான் இன்னைக்கு 1 மணி நேரம் அழுது கண்ணீர் விட்டு ஜெபிச்சிட்டேன்ப்பா அப்படின்னு நீங்க எந்திரிச்சிங்கன்னா நம்பிக்கை எதுல இருக்கு? எதுல இருக்கு? நீங்க விட்ட கண்ணீர்ல. நான் 3 மணி நேரம் ஜெபிச்சிட்டேன்ப்பா அப்படின்னு சொன்னா உங்க நம்பிக்கை எதுல இருக்கு? நீங்க ஜெபிச்ச நேரத்துல. எஸ்தர் ராஜாத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? யூதர்களுக்கு எதிரா ஆமான் ஒரு திட்டம் போடுறாரு. அந்த ராஜா அரசாணையும் வைத்து எல்லா நாடுகளுக்கும் அனுப்பி விடுகிறார். இந்த தேதியில யூதர்களை என்ன செய்யலாம்? அழித்து விடலாம். அந்த முத்திர மோதிரத்தை வைத்தால் ராஜாவே நினைத்தால் கூட அந்த சட்டத்தை என்ன செய்ய முடியாது? மாற்ற முடியாது. இங்க மொர்தேகாய் எஸ்தர் ராஜாத்திக்கு சொல்லி விடுறாரு. இதை கேட்ட உடனே ராஜாத்தி சொல்றாங்க, அரசருடைய ராஜாவுடைய அனுமதி இல்லாமல் அவர் முன்னாடி போய் என்ன செய்ய முடியாது? நிற்க முடியாது. அப்படி நின்றால் மரண தண்டனை கூட என்ன செய்யும்? கொடுக்க முடியும். இதை சொன்ன உடனே மொர்தேகாய் சொல்றாரு, நல்லா கவனிங்க, இது எஸ்தருக்கு மாத்திரம் பதில் இல்லை, ஒவ்வொரு விசுவாசிக்குமான பதில். யூதருக்கு ரட்சிப்பை தேவன் வேறு யார் மூலமாவது என்ன செய்ய முடியும்? கொடுக்க முடியும். அதை கொடுக்கின்ற இடத்துல உன்னை இதற்காக தான் தேவன் இந்த ராஜ்ய மேன்மையை உனக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். அதை நீ மிஸ் பண்ணாதபடி, அதை தவற விடாதபடி நீ அதை என்ன செய்து கொள்? ஆதாயப்படுத்திக்கொள். இன்றைக்கு ஒவ்வொரு விசுவாசிக்குமே இந்த இடம் இருக்குது. அவருடைய பணியை அவர் யாரை கொண்டனாலும் என்ன செய்து விடுவார். நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை நாம் தவற விடாமல் பயன்படுத்தி கொள்ளுகிறோமா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எஸ்தர் ராஜாத்தி இதை கேட்ட உடனே அவங்களுக்கு அது புரிகிறது.
நான் உபவாசம் இருக்கிறேன், 3 நாட்கள் எனக்காக நீங்க என்ன செய்யுங்க, உபவாசம் இருங்க. ராஜாவோட அனுமதி இல்லாம அவருடைய சமூகத்துக்கு நான் என்ன செய்கிறேன், போகிறேன். எனக்கு என்ன நடந்தாலும் சரி. அதுபோல 3வது நாள் அவங்க போறாங்க. ராஜாவுடைய கண்களில் அவருக்கு என்ன செய்கிறது, தயவு கிடைக்கிறது. அங்கு காரியம் மாறுதலாக முடிகிறது. இந்த உடன்படிக்கையில இன்றைக்கு தேவன் நம்மளை என்ன செய்யல, வைக்கவில்லை. கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் என்ன செய்யப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. எனக்கு இந்த வாக்கு தத்தம் கிடைக்குமா, இந்த சுகம் கிடைக்குமா, இந்த விடுதலை கிடைக்குமா, தேவனோட அன்பு கிடைக்குமா, நான் அவரோட உறவுக்குள்ள போக முடியுமா, இதுல நான் பார்க்க முடியுமா என்று நீங்கள் காத்திருக்கிற இடத்துல இன்றைக்கு அவர் உங்களை என்ன செய்யல, வைக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுக்கு ஆம் என்று அது முத்திரை இட்டிருக்கிறது. அது உங்களுக்கானவைகள். நீங்க உபவாசம் இருந்து தேவன் எனக்கு இதுக்கு பதில் கொடுப்பாரா என்று காத்து கொண்டிருந்தீர்கள் என்றால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை கனவீனப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். உபவாசம் தேவை, நான் இல்லை என்று சொல்லவில்லை. உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நீங்க என்ன செய்யுங்க, உபவாசம் இருங்க. ஒரு விடுதலையோ இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சு முடிச்சிருக்கிறாரோ இந்த பலன்களை பெற்றுக்கொள்றதுக்கு ஒரு நாளும் ஒரு காலம் என்ன செய்யாதீங்க, உபவாசம் இருக்காதீங்க. அதெல்லாம் நம்மால செய்ய முடியாதத இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை கொடுத்தவர் என்ன செய்திருக்கிறார், செய்து முடித்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மனிதர்களால் தேவனுடைய பிரசன்னத்திற்கு செல்ல முடியாது. நம்முடைய ஜெபங்களுக்கான பதிலை வாங்க முடியாது. இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்னால் நாம் நம்பிக்கையற்றவர்களாக, இந்த உலகத்தில் தேவனற்றவர்களாக இருந்தோம் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய வாக்கு தத்தங்களுக்கு அந்நியர்களாக நாம இருந்தோமா? இததான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாற்றி நம்மை அவருடைய பிள்ளை என்ற அந்தஸ்தை என்ன செய்திருக்கிறது, கொடுத்தது மாத்திரமல்ல, அங்கு இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன சுதந்திரமோ அதற்கு உடன் சுதந்திரராக நம்மையும் என்ன செய்திருக்கிறார், மாற்றி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன வாழ்வு உண்டோ, என்ன உரிமை உண்டோ, என்ன அதிகாரம் உண்டோ, அது எல்லாவற்றிற்கும் நாமும் யாரு, சுதந்திரவாளிகள். நம்ம காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ராஜாவோட பிரசன்னத்துக்கு போறதுக்கு தயங்கி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்ற சமயத்துல இரக்கத்தை பெறவும், சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் எப்படி வர சொல்றாரு? அழுதுகிட்டே வாங்கன்னு சொல்றாரா? பயந்து பயந்து வாங்கன்னு சொல்றாரா? சந்தேகப்பட்டு வாங்கன்னு சொல்றாரா? தைரியமா வா. இந்த ஜெபத்துல, இந்த ஓய்வுல இருந்து நம்மை ஜெபிக்க சொல்லுகிறார். என் ஜெபத்துக்கான பதில் அவர் என்ன செஞ்சிட்டாரு, கொடுத்து விட்டார். இது கிடைக்குமா கிடைக்காதா என்று இல்லை. நான் எவ்வளவு நாள் காத்திருக்க இல்லை, அப்படி இல்லை. நான் எப்படி இந்த இடத்துல போராடணும் அப்படியும் இல்லை. இது நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த விடுதலை கிறிஸ்துவுக்குள் என்ன செய்யப்பட்டாச்சு, கொடுக்கப்பட்டாயிற்று. இதுதான் நீங்க ஓய்விலிருந்து ஜெபிக்கிறது. நம்ம கண்ணீரை பொறுத்து இல்லை, நம்ம செயல்களை பொறுத்து இல்லை, நம்முடைய பக்தி செயல்களை பொறுத்து இல்லை. நம்ம பிறக்கவே இல்லையே, எந்த பக்தி செயல்களை நம்ம அதை பெற முடியும்? பிறப்பதற்கு முன்னால் இதை நம்ம புரிந்து கொண்டோன்னு சொன்னா நம்ம பெருமை பாராட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை. எல்லாமே அவர் என்று அந்த கிருபையை நம்பி அவருடைய பலத்தில் செயல்படுறதுக்கு பேரு தான் ஓய்வு. நம்ம சும்மா உட்கார்றது இல்லை. இதுல ஒரு செயல் உண்டு. அவருடைய இரக்கத்தை பெற முயற்சிக்கிற செயல் கிடையாது. அவருடைய அன்பை பெறுவதற்காக முயற்சிக்கிற செயல் இல்லை. சுகத்தை பெறுவதற்காக முயற்சிக்கிற செயல் இல்லை. தேவன் என்னை ஏற்றுக்கொள்வதற்காக முயற்சிக்கிற செயல் இல்லை. நான் நீதிமானாக மாற முயற்சிக்கிற செயலும் இல்லை. நான் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முயற்சிக்கிற செயலும் இல்லை. இதற்கெல்லாம் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சு முடித்திருக்கிறாரோ அதை அறிந்து அந்த செயலை நம்பி அதுல உறுதியா தரித்து நிற்கிறதுக்கு பேர் தான் என்னது, ஓய்வு. ஒவ்வொரு அனுபவங்களையும் நீங்க இதை பெற முடியும். ஒரு சாட்சி ஒன்று நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு சகோதரி, தேவனை அறியாத ஒரு சகோதரி, தேவனை பற்றி சொல்லிக் கொடுத்த நாள் முதல் அவருடைய அன்பை ருசிக்க ஆரம்பித்த ஒரு சகோதரி. அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் அவங்க தனிப்பட்ட ஒரு விடுதலைக்காக அவங்க வந்தாங்க. அவங்க வேறு ஒரு மார்க்கத்தில் ரொம்ப தீவிரமான பக்தியாக இருந்த ஒருத்தங்க. அவங்களுக்கு நான் சுவிசேஷத்தை சொல்லும்போது
என் சிந்தனையில எனக்கு வருது, இயேசு கிறிஸ்து பாவத்தை சுமந்து கொண்டார், அவருடைய ரத்தம் கழுவி இருக்கிறது, விடுதலையாக்கி இருக்கிறது. இந்த லாங்குவேஜ் எல்லாம் எனக்கு புரியும்பா, அந்த பொண்ணுக்கு எப்படி புரியும் அப்படின்னு என் மனசு என்ன செய்யுது, கேட்கிறது. ஃபோனில் நான் சுவிசேஷத்தை சொல்லும்போது ஒரு விடுதலைக்காக இயேசு கிறிஸ்துவுக்குள்ள என்ன செய்ய முடியாது, வர முடியாதுமா. நீ இரட்சகராக அவரை ஏற்றுக்கொண்டால் மாத்திரமே இந்த விடுதலையில நீ என்ன செய்ய முடியும், வாழ முடியும். நீ அவரை ஏற்றுக்கொண்டால் நான் இதில் வழி நடத்துகிறேன் என்று சொல்லும்போது நான் ஏற்றுக்கொள்றேன்னு சொன்னாங்க. இப்போ நான் கேட்டேன், விடுதலைக்காக ஏற்றுக்கொள்றேன்னு என்ன செய்யாதீங்க, சொல்லக்கூடாது. நான் சொல்றதுனால என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அப்போ அவங்க சொன்ன ஒரு காரியம், நான் நியூரலாஜிஸ்ட் கிட்ட போயிருந்தேன், சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட போயிருந்தேன். என்னோட தலையில ஒரு அழுத்தி பிடித்த மாதிரி ஒரு வலி, எந்த மருந்து மாத்திரையிலையும் அது என்ன செய்யல, கேட்கல. நீங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே அந்த வலி என்ன செய்து என்னை விட்டு போகிறது. நான் தேவனோட கிருபையை அவர் செயல்படுறத பார்த்து அவர்கிட்ட என் சிந்தனை கேட்குது. நீங்க சுவிசேஷத்தை சொல்றேன், பாவத்தை நீங்க சுமந்துக்கிட்டீங்க, விடுதலை கொடுத்துருக்கிறீங்க, உங்க ரத்தம் கழுவி இருக்குன்னு சொல்லுகின்ற இந்த வார்த்தை உம்மை அறியாத ஒரு மகளுக்கு எப்படி புரியும்? நான் கேட்குறேன். இந்த கவலை நம்முடைய வேலை இல்லை. சொல்றது மாத்திரம்தான் யார் வேலை, நம்ம வேலை. அதை உறுதிப்படுத்துறது யார் வேலை, அவருடைய வேலை. ரொம்ப அழகா ரட்சிப்பை பெற்றுக்கொண்டாங்க. விடுதலையை ஒரு ப்ராசஸ்ல பார்த்துக்கிட்டே வந்தாங்க. ரீசெண்டாக அவங்ககிட்ட பேசும்போது மிகவும் எளிதாக சாட்சிகளா சொல்லிக்கிட்டே போனாங்க. அவங்க சொன்ன ஒவ்வொரு சாட்சியும் சின்ன சின்ன சாட்சி இல்லை. அதில் ஒரு சாட்சி என்ன அப்படின்னா, அவங்க 2வது பேபி வயிற்றுல இருக்கும்போது தான் அவங்க ஃபேமிலிக்குள்ள பிரச்சனை, அவங்க சரீரத்தில் பிரச்சனை, டிவோர்ஸ் வரைக்கும் அவங்க கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை. இந்த சமயத்தில் தான் அவங்க சுவிசேஷத்தை கேட்டு ரட்சகராக ஏற்றுக்கொண்டு விடுதலையை பார்க்குறாங்க. அதனால பேபி பிறக்கும்போது ஹார்ட்டில் ஒரு ஹோல், ஓட்டையோடு அந்த பேபி என்ன செஞ்சிருக்கு, பிறந்திருக்கு. எனக்கு இது தெரியாது. நான் இவங்களுக்கு தான் சத்தியத்தை சொல்கிறேன், வழி நடத்தி கொண்டு இருக்கிறோம். ரீசெண்டாக அவங்க சொல்லும்போது, என்னோட பேபியை நான் டாக்டர்கிட்ட ரீசெண்டாக கொண்டு போகிறேன், செக் பண்ணி பார்த்தா ஹார்ட்டில் என்ன இல்லை, ஓட்டை இல்லை. இது அவங்க எப்படி சொன்னாங்கன்னா, ஆச்சரியப்பட்டு சொல்லலை. நான் அப்பாவுடைய பிள்ளை, அப்பா கொடுக்க தானே செய்வார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து சொன்னது போல இந்த 100க்கு அதிபதியை பார்த்து, இஸ்ரவேலுக்குள்ளும் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் என்ன செய்யல, பார்க்கலன்னு சொன்னது போல, நான் விசுவாசிகளிடத்தில் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை என்ன செய்யல, பார்க்கல. ரொம்ப சாதாரணமா நான் ஹாஸ்பிட்டல் போனேன், ஹார்ட்ல ஹோல் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாருங்கக்கா அப்படின்னு சொன்னாங்க. இது எவ்வளோ பெரிய சாட்சி தெரியுமான்னு நான் என்ன செஞ்சேன், கேட்டேன். ஒவ்வொரு விசுவாசிகள் இந்த இடத்துல இந்த ஹார்ட்ல ஹோல் இருக்கிறது, அதில் பிரச்சனையை சரி செய்யறதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா? இவ்வளோத்துக்கும் இந்த 10 மாச இடைவெளியில் அவங்க ஒரு நாளாவது இந்த பிரச்சனையை என்கிட்ட என்ன செஞ்சதில்லை, சொல்லலை. அவங்க சத்தியத்தை கேட்கும்போது, அந்நிய பாஷை பேசும்போது, கொடுத்த காரியங்கள், கிறிஸ்துவுக்குள் நான் யார், இதெல்லாம் தியானிக்கும் போது மடியில் அந்த பேபி என்ன செய்து இருக்குது. 10 மாசம் கழிச்சு செக் பண்ணா ஹார்ட்ல என்ன இல்லை, ஓட்டை இல்லை. இதுதான் ஓய்விலிருந்து அந்த சுகத்தை பெற்றுக்கொள்வது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இது மாதிரி தான் ஒவ்வொரு அனுபவமும் வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதிகள்லையும் உங்களுக்கு கவலை வருதா, அந்த கவலையை சுமக்கிறதுக்கு அவர் எப்படி இருக்கிறாரு, விருப்பம் உள்ளவரா, வல்லமை உள்ளவரா, காத்து கொண்டு இருக்கிறார். அந்த கவலையை அவர்கிட்ட கொடுத்துட்டு ஓய்வில் இருக்க கற்றுக்கொள்றது. குற்ற உணர்ச்சி வருதா, இயேசுவின் ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்பதை அறிந்து அந்த ஓய்வுக்குள்ள போறது. பாவ பழக்க வழக்கத்திலிருந்து வெளியே வர முடியலையா, அவருடைய ரத்தம் என்ன செய்திருக்கிறது, அதை நம்பி ஏற்று அதில் தரிச்சு நிற்கிறது. சூழ்நிலைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வருதா. தானியேல் பிரச்சனை வந்த உடனே ஜெபிக்காம விட்டுட்டாரா? ஜெபிச்சா அவர் சிங்கக்கபிக்குள்ள தான் போடுவாங்க, கொலை செய்யலாம், இதுதான் சட்டம். அப்பொழுதும் அவர் ஜன்னலை திறந்து வச்சுட்டு என்ன செஞ்சாரா, ஜெபிச்சாரா. நம்மனா என்ன செஞ்சிருப்போம், எல்லா ஜன்னலையும் போட்டு நம்ம ஜெபிக்கிறது வெளியே என்ன செய்யக்கூடாது, தெரியக்கூடாது. பாதுகாப்பு, அது ஒரு ஞானம் என்று வேற நம்ம என்ன செய்து கொள்வோம், சொல்லிக்கொள்வோம். அவர் என்ன செய்யல, பூட்டி வைக்கல, திறந்து வச்சு. அந்த காலத்துல எருசலேமை பார்த்து என்ன செய்வாங்க, ஜெபிப்பாங்க. இன்றைக்கு நம்ம எருசலேமை பார்த்து ஜெபிக்க வேண்டாம். எருசலேம்ல இருக்கிறவரே இன்னைக்கு எங்க இருக்கிறாரு, நமக்குள்ள இருக்கிறாரு. அந்த பிரச்சனைக்கு மத்தியில சிங்க கூட்டத்துக்குள்ள அவரை தூக்கி என்ன செய்யறாங்க, போடுறாங்க. அதில் சிங்கங்களின் வாய்களை கட்டியவர் தான் இன்றைக்கு நமக்குள்ள இருக்கிறாரு.
அதே வல்லமையோடு, அந்த வல்லமையில எந்த குறையும் கிடையாது. நீங்க அந்த ஓய்வுல இருக்கிறீங்களா? அவர் செஞ்சு முடிச்சதை விசுவாசிச்சு அதுல நம்பி அதுல உறுதியா தரிச்சு நிற்கிறீங்களா? நீங்க செயல்பட வேண்டாம். செயல்படுறதுக்கு அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறார்? காத்து கொண்டு இருக்கிறார். நல்ல பங்கு, ஒரே ஒரு பங்கு தான். அவர் பாதத்துல அமர்ந்து அவர் யாருங்கிறதை என்ன செய்து கொள்ளணும்? அறிந்து கொள்ளணும். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. உம்முடைய கிருபை பெரியது, உம்முடைய இரக்கம் மகா பெரியது தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பிறப்பதற்கு முன்பதாகவே எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் நீர் செய்து முடித்திருக்கிறீர். கிறிஸ்துவுக்குள்ளான இந்த ஓய்வில் எங்களை நீர் இளைப்பாற வைத்திருக்கிறீர் என்ற சத்தியத்திற்காக நன்றி. நாங்கள் எங்களுடைய பலத்துல, எங்க மனித முயற்சியில இந்த சுகத்தை, ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும், தேவன் எங்களை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எங்களுடைய செயல்களின் அடிப்படையில நிற்கும்படி நாங்கள் அழைக்கப்படவில்லை. எங்களால் செய்ய முடியாத எல்லாவற்றையும் நீர் செய்து முடித்தவராக நின்று கொண்டிருக்கிறீர். இதை அறிந்து, இதை நம்பி ஏற்றுக்கொண்டு இந்த நம்பிக்கையில் நீர் தரித்து நிற்க சொல்லுகிறீர். ஆவியானவருடைய பலத்தில் எங்களை நடக்க சொல்லுகிறீர். நன்றி செலுத்துகிறேன் ராஜா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தருகிறேன். என்ன என்ன தேவையில வந்தாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மன்னாவை நீர் கொடுத்ததற்காக நன்றி. அவர்களோடு நீர் பேசியதற்காக, இடைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறேன். அவங்க மன விருப்பங்களை நீர் அறிந்திருக்கிறீர். அதை அவங்க பெற்றுக்கொண்டதற்காக நன்றி. அவங்க சரீரத்தில், அவங்க வாழ்க்கையில என்ன என்ன பாவ சாப கட்டுகள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால நான் அப்புறப்படுத்துகிறேன். நீர் சிலுவையில் கொடுத்த தெய்வ சுகத்தை, ஆசீர்வாதத்தை, பலத்தை, சமாதானத்தை இயேசுவின் நாமத்தினால நான் கட்டவிழ்கிறேன். தடைகளை நீக்கி போடுகிற ஜெய கிறிஸ்து முன் செல்கிறதற்காக நன்றி. அப்படியே பிரசன்னம் அவர்களை வழி நடத்துகிறதற்காக நன்றி. அப்படியே கிருபை அவர்களை தாங்குகிறதற்காக நன்றி. செய்வதெல்லாம் வாய்க்க செய்கிறதற்காக நன்றி. வாழ்நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடரும் இயேசுவின் நாமத்தினால நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.